இந்த இடத்துல கேஎஃப்சியா? சிக்கன் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக கேஎஃப்சி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் கேஎஃப்சி பிரியர்கள் எங்கே இருந்தாலும் தேடி போய் சாப்பிடுவோம். அதே கேஎஃப்சி நம்ம பக்கத்தில் இருந்தால் அதை விட என்னங்க வேணும்? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே ஒரு புதுசாக ஒரு கேஎஃப்சி பிரான்ச் வந்திருக்கு. ஒரு பெரிய பக்கெட்டை வாங்கி அதை சாப்பிட்டுட்டே பேசலாம் வாங்க. ஆர்டர் பண்ணியாச்சு. இதில் சிக்கன் பர்கர், பக்கெட் சிக்கன், கோக், டொமேட்டோ கெச்சப், மைனீஸ் இது எல்லாத்தையும் இப்போ சாப்பிட்டு முடிக்க போகிறேன். எவ்வளோ சிக்கன் இருந்தாலும் அந்த ஸ்பைசி சிக்கனுக்கு தான் கண்ணே போகுது. அதை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். கேஎஃப்சி தாங்க. சூடாக இருக்குது சிக்கன். இது சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குது. இப்போ வெளியே நல்ல மழை வந்துட்டுருக்கு. இந்த மழைக்கும் கேஎஃப்சி சிக்கனுக்கும் அருமையாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நிறைய பேர் கேஎஃப்சி சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வரதுக்குள்ளே சூடே போயிடும். சூடாக சாப்பிட்றது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இது என்னோடய ரிக்வெஸ்ட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு சூடாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அப்போது தான் அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி கேஎஃப்சி மாலுக்கு போனால் சாப்பிடலாம், இல்லைனா மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள முக்கியமான ஜங்ஷனில் தான் இருக்கும். ஆனால் கேஎஃப்சி இப்போ இந்த நியூ பிரான்ச் வந்து இந்த இடத்துல வந்திருக்குது. எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குங்க. ஸ்பைசி சிக்கன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் இன்றைக்கி மிச்சம் வைக்காமல் சாப்பிட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பர்கர் கூட அல்டிமேட்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பர். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில இந்த பர்கரை, ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. சூப்பர். இந்த லொக்கேஷன் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இங்கே வந்து சந்தோஷமாக சிரமம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கேஆர்புரம், மேடகலி அண்ட் சீகலி இந்த சரௌண்டிங்கில் யாரெல்லாம் இருக்கீங்களோ மேபி உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்திலே சொல்லியிருந்தேன் கேஎஃப்சி வந்து மால், அப்புறம் ரொம்ப மக்கள் அதிகமாக கூட்டமாக இருக்கக்கூடிய மெயின் ஜங்ஷனில் தான் வைப்பாங்க. அதான் நான் சொன்ன லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்தால் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் இருந்தால். இது ஒரு மொரட்டு பீஸாக இருக்குது இந்த சிக்கனு. இது எப்படி சாப்பிட்றேன்னு நீங்களே பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது. இது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக தெரியல. வீட்டில் நம்மளும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. ஏதோ சம்திங் கேஎஃப்சி மேஜிக் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட். நான் எனக்கு ஒரு முடிவழி தான் வந்திருக்கேன், இதை நம்ம ஸ்டைலில் சாப்பிடணுன்னு. அதேமாரி ரசி சாப்பிட்டா தானே நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். என்ன நான் சொல்கிறது. ஸ்பைசி அப்ளை பண்ண சிக்கனுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டே இருக்குது. அதான் நம்ம பீப்புள்ஸ் ஸ்பைசி சிக்கனை ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பீஸ் எடுத்துட்டோம். லெக் பீஸ் பிரியர்கள் ரொம்ப பேர் இருப்பேங்கன்னு நினைக்கிறேன். அதையும் விடக்கூடாது. இன்றைக்கி பார்க்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ மைனஸ் கொஞ்சம் டச் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அந்த டேஸ்ட். அந்த ஸ்பைசி இல்லாத சிக்கனை வந்து மைனஸ் இல்லாமல் சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு ஃபீல் எனக்கு கரெக்டாக ஃபீல் ஆகலை. இது வந்து மைனஸ் கண்டிப்பாக தேவை ஸ்பைசி இல்லாத சிக்கனுக்கு. கேஎஃப்சியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து பக்கெட் சிக்கன் தான். ஏன்னா அது சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இதை கண்டுபிடிச்ச கேர்னல் சாண்டர்ஸ் அவர்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவர் யாரும் இல்லைங்க, அந்த நீங்கள் கேஎஃப்சி பார்த்தீங்களே ஒரு தாத்தா இருப்பார்ல, அவரே தான். எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதை பற்றி இது எப்படி வந்துச்சு அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சமாக நான் படித்த அளவுக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் கேஎஃப்சி வந்து 1995 இந்தியாவில் ஃபஸ்ட்டு கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் பெங்களூரில் தானே. எனக்கு தெரிஞ்சு 123 கண்ட்ரீஸில் 20,000க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது கேஎஃப்சிக்கு. சும்மா சொல்லக்கூடாது, 1000 டைம்ஸ்க்கு மேலேயே ஃபெயிலியர் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட விடாமுயற்சியில் கேஎஃப்சி சிக்கன் பிரான்ச்சு ஓப்பன் பண்ண லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. இனிமேல் குவாலிட்டியும் டேஸ்ட் இருந்தால் அதுக்கு டிமாண்ட் எப்பவும் அதிகமாக இருக்கும். அதனால தான் பிரான்ச்சஸ் அவருக்கு போய்கிட்டே இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த டேஸ்ட்டுக்காண்டி தான். இன்னும் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்பிக்கை, கனவு, விடாமுயற்சி, கடின உழைப்பு இது இருந்தால் மட்டும் போதும், எந்த வயசுலையும் சாதிக்கலான்னு அவர் பண்ணுற இந்த விஷயத்தில் கற்றுக்க முடியுது.
அந்த மாதிரி பெரிய பீஸாக இருக்கும்போது அதை வந்து மைனஸில் டச் பண்ணதுக்கு நமக்கு கஷ்டமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நார்மல் பாப்கார்ன் டச் பண்ணி சாப்பிட்றதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ப்ராடாக இருக்க பீசஸ் எல்லாம் நம்ம வந்து டச் பண்ணி சாப்பிடவே முடியலை. சேஞ்ச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பக்கத்தில் இறங்கிட்டோம். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். உங்கள்கிட்ட கூட சொல்லிட்டேன், இதை சாப்பிடாமல் இந்த பிளேஸை விட்டு நான் எந்திக்கிறதா இல்லை. வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சிட்டாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இப்போ சாப்பிட்டது. ஃபினிஷிங் டச்சு கோடி முடிச்சுக்கலாம். அருமையாக இருக்குது. If you like this video, thank you so much for watching my channel. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். Go and enjoy your day. Thank you.